சினிமா பார்க்கறனா நானும் அதுவும் தான் சினிமாவுக்கு மேக்ஸிமம் நைட் ஷோ போவோம். நாங்கள் ரெண்டு ஒரே மாதிரி விஸ்கம் படித்தோம். பட் அவருக்கு கன்டினியூ பண்ணாரு, என்னால் கன்டினியூ பண்ண முடியல. பட் சினிமா ரெண்டு பேருக்கு பேஷன். நாங்கள் எப்போ நைட்டு படம் பார்த்துட்டு வந்து ஏதாவது போலீஸ் பிடிக்கிறோம் அப்படின்னா கூட ஆதில் அகமதுங்கிற அந்த பேருக்காகவும் அவர்கிட்ட இருக்க தாடிக்காகவும் கேட்காமலே அடிச்சிருக்காங்க. என் முன்னாடி கேள்வி கேட்காமலே அடி வாங்கியிருக்காங்க. இஸ்லாமியர்களை ஏதோ ஒரு பெங்களூர்ல குண்டு பிடிச்சிருக்கோம், பாம்பேல குண்டு பிடிச்சிருக்கோம், மும்பைல குண்டு பிடிச்சிருக்கோம். அதுக்கு நம்ம ஊர்ல இருக்கிற ஏதோ ஒரு இஸ்லாமியனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. திருநெல்வேலி மேலப்பாளையத்துல அவ்வளோ சிறைவாசிகள் இருப்பீங்கன்னு தெரியல. இனி அது குறிப்பா என்னோட ஃப்ரெண்டு ஆதிலுக்காக கூட அது பண்ணிருக்கலாம். ஆதிலோட குடும்பம் தான். அப்புறம் எனக்கு யாஸ்மின் தாஜ்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா. எனக்கு அப்பா அம்மா ரொம்ப சின்ன வயசுலயே இல்லாம போய் தனியா விடப்பட்ட ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு இஸ்லாமிய குடும்பம் தான் எனக்கு சோறு போட்டு வளர்ந்துச்சு. இவங்கள நான் ரொம்ப நாள் பட்டினியா இருந்திருப்பேன். அந்த நன்றி விசுவாசமோ என்னவோ, நான் உள்வாங்கின அரசியலோ என்னவோ தெரியல, அந்த இஸ்லாமியர்களுடைய சிறைவாசிகளை பத்தி கேட போச்சு. நான் அப்படி திருநெல்வேலி மேலப்பாளையத்துல ஒரு அண்ணாவை பார்க்க போயிருந்தேன். 17 வருஷம் ஜெயில இருந்தாரு. 17 வருஷம் ஜெயிலாகி வெளில வந்துட்டார். ரிலீஸ் ஆயிட்டார். வெயில் எல்லாம் கிடையாது, ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டார். அதாவது நான் அட்வொகேட். ஒரு விஷயம் சொல்றேன், கன்விக்டட் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது, அக்யூட்டல்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சாலும் லீகல் வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியாது. எங்க ஃபீல்ட்ல உள்ளவங்க கன்விக்டட்னா தண்டிக்கப்பட்டவர், அக்யூட்டல்னா விடுதலை செய்யப்பட்டவர். அவர் அக்யூட்டல். அக்யூட்டல்னா அதுல அவருக்கு அந்த எந்த சம்மந்தமும் இல்லை, விடுதலை செய்யப்பட்டிருக்கார். எத்தனை வருஷம் கழிச்சு? 17 வருஷம் கழிச்சு. இது விடுதலையா? புரியுதா நான் சொல்றது? 17 வருஷம் பண்ண தப்புக்காக தண்டனை அனுபவிச்சு ரிலீஸ் ஆகல இல்லைங்களா? அந்த அண்ணாவை தான் பார்த்து போட்டு போயிருந்தா. அவரு கறிக்கடை வச்சுட்டு இருந்தாரு. பார்க்கறக்கே ரொம்ப கடுமையா. இனி இன்னொரு நண்பர் கூட்டு போறாரு. ஆனாலும் அவர் இனிய மதிக்கிறதெல்லாம் இல்லை, இனி நிமிந்து கூட பார்க்க தயாரா இல்லை. அவரு சொல்றாரு, இவங்க திவ்யா பாரதி டாக்குமெண்ட் டைரக்டர், நம்ம சமூகத்துக்கும் நிறைய வேலை பார்த்திருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு பண்றீங்க அப்படின்னாரு. அந்த ஒரு எதற்காகமா திமிர்ல நம்மள ஒரு மதிக்கவே மதிக்காமன்னு கேட்டா எப்படி இருக்கும்? எதுக்கு பண்றீங்க இதெல்லாம் அப்படின்னாரு. இல்ல நான் இந்த விஷயத்தை வெளியில கொண்டு வரணும், இந்த பெயினை வெளியே, என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த வழி தெரியுமா அப்படின்னாரு. என்னடா இப்படி கொஞ்சம் கூட பொடி கொடுக்காம பேசுறாருங்கிறது. நான் சும்மா டாபிக்கை மாத்துறதுக்கு, நீங்க எங்கடா இருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஜெயில இருந்தீங்க? கடலூரா, திருநெல்வேலியா, குடலா, எந்த சிறையில எவ்வளவு காலம் இருந்தீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப இதா, சமாதி தெரியுமா உனக்கு அப்படின்னாரு. சமாதி என்னடா? நான் உனக்கு கேட்டா குண்டக்கு உனக்கு எவ்வளவு என்ன பேசு, சமாதி தெரியுமா? புரியாத மாதிரி பார்த்து சமாதி, சமாதி தெரியும்னா சமாதி, சமாதி தெரியுமா? 17 வருஷம் சமாதியில இருந்தேன் அப்படின்னு. எந்த ஜெயில இருந்தேன்னு கேட்ட கேள்விக்கு 17 வருஷம் சமாதியில இருந்தேன். தனிச்சிறையில போட்டுருக்காங்க. அப்புறம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? 96, 97 காலகட்டங்கிறது ரொம்ப முக்கியமான காலகட்டம். பிஜேபியோடைய எமர்ஜென்சி இருந்த காலகட்டம். அத்வானி தமிழ்நாட்டுக்கு வரும்போது நடந்த ஒரு குண்டு வெடிப்பு. அந்த கோவை குண்டு வெடிப்புல பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு தோழர், அதை பத்தின ரிசர்ச்சுக்காக கோயம்புத்தூர்ல ரொம்ப காலம் இருந்தப்போ ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ், ஹைகோர்ட் ஆர்டர்ஸ், எஃப்ஐஆர் காப்பி, சார்ஜ் ஷீட் எல்லாம் அப்படியே கொடுத்துட்டு இருக்காரு. பேசிட்டே இருக்கும்போது அவருக்கு எப்படியும் ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். அந்த அவரும் உள்ளக்க போயிட்டு வந்தவர் தான், 60 இயர்ஸ். நிறுத்திட்டு, திவ்யா எனக்கு எத்தனை வயசுல குழந்தை இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாரு. அவருடைய வயசு தோற்றத்தை வச்சு ஒரு காலேஜ் படிக்கிற 16 வயசுல 1.5 வயசுல குழந்தை இருக்கு. 60 வயசு ஆளுக்கு ஓகே, வயசு விஷயம் இல்லைதான், ஏன் 1.5 வயசுல குழந்தை இருக்கணும்? அப்புறம் ஒரு தீவிரவாத செயல்பாடுல ஈடுபட்டாருட்டு பொய்யா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருத்தர் சிறையில இருக்காருல 17 வருஷம். அந்த குடும்பத்தை கிறிஸ்டின் ஹிந்துஸை விடுங்க, சொந்த இஸ்லாம் சமூகமே கைவிட்டுருவீங்க. அவங்க கூட பெருசா புழங்க மாட்டீங்க, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க மாட்டீங்க, நல்லது கட்டத்துக்கு போய் நிக்க மாட்டீங்க. நாளைக்கு இது நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைய பாதிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அப்படி சொந்த இஸ்லாம் சமூகத்தாலேயே கைவிடப்பட்ட இஸ்லாம் சிறைவாசிகள் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ கதைங்கிறது எங்கெங்கயோ கதை இருக்கு. கதையை போய் உட்காந்து யோசிச்சு திரும்ப ஒரு ஷார்ட் பிலிமை பார்த்து, ஒரு தமிழ் சினிமாவை பார்த்து அதோடைய ஒரு மினி வெர்ஷனா தயவுசெய்து ஷார்ட் பிலிமை ப்ரொடியூஸ் பண்ணாதீங்க. எங்களுக்கு சகிக்க முடியல. நீர் அவ்வளோ இருக்குல்ல, அதை பண்ணுங்க அப்படின்னு. கக்கூஸ் படத்தை நான் ஒரு கக்கூஸ் கட்சியோடைய தீவிரமான உறுப்பினராக இருந்தேன். கக்கூஸ் படம் பண்ணணும் அப்படிங்கிற லாஸ்ட் மினிட்ல தோணுன ஒரு விஷயத்த மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். 2015 அது. மதுரை ஜிஹெச் இருக்குல்ல, மதுரை ஜிஹெச்ல ஒரு தோழரை சந்திக்க வேண்டிய வேலை இருந்துச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட ஒரு புத்தகத்தை வாங்கணும். நான் அவருக்கு ஃபோன் பண்றேன்.